வெனஸ்டே மதியம் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்பெசிஃபிக்காக கடலை மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால் எனக்காகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் பாரதி எனக்கு ஒரு பெரிய வேலை வச்சுட்டான். பாத்ரூமில் இருக்கிற டேப்பை உடச்சிட்டான். ஸோ, அது இப்போ வரைக்கும் இன்னும் சரி பண்ணாம தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன ஐடியாவில் எழுந்திரிச்சுனே தெரியல. ஒரு பிளானுமே இல்லை சமைக்கிறதுக்கு. நான் பாட்டுக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி என்ன திங்ஸ் இருக்கோ அதை எடுத்து வச்சேன். ஸோ, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை, வாழைத்தண்டு. ஸோ, இதை பண்ணிடலான்ட்டு ஐடியாவில் இருந்தேன். இது எந்த நினப்பில் எடுத்து வச்சேனே தெரியல. இது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ, அதை கூட யோசிக்காமல் நான் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தேன். பாரதிக்கு கீரை சாப்பிட மாட்டான். அது செட் ஆகாது. அதனால் வந்து அவனுக்கு தனியாக எக் ரைஸு, எக் ஆம்லேட்லாம் போட்டு வச்சுட்டேன். எந்த ஒரு பிளானுமே பண்ணாமல் இன்றைக்கி இவ்வளோ டிஷ் பண்ணது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. கீரை கடையல், வாழைத்தண்டு பொரியல், எக் ஆம்லேட்டு, ஒயிட் ரைஸு, எக் ரைஸ் இதெல்லாம் பண்ணது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. ஃபைனல் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு என்னால் சைட் டிஷ் எதுவுமே பண்ண முடியல. தயிர் இருந்துச்சு. தயிர் பச்சடி போட்டு செஞ்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்ட் ஓகே பரவாயில்லன்னு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஓகே, நாளைக்கு இதேமாரி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.